நீர் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஆவியானவரே நீங்க வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை. ஆவியானவரே நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை. இன்று எங்கள் மத்தியில் கடந்து வாரும் என்று சபையாயுமே நாங்கள் வரவேற்கிறோம். Thank you Holy Spirit. வரவேண்டும் வரவேண்டும் ஆவியானவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே இன்று எங்கள் மத்தியில் சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. கரமுயர்த்தி சொல்லுவோம். ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் மத்தியிலே பாத்மோ தீவினிலே தாசனை தேற்றினீரே. பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சொல்லுங்க, என்னையும் தேற்றி ஆற்ற. என்னையும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆத்தும தாகத்தை தீர்க்க இந்த நாளில் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 சாரோனின் ரோஜாவே
பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாயலினால் என்னை வணைந்தீர், உயிரை எனக்கு தந்தவரே. சாயலினால் என்னை வணைந்தீர், உயிரை எனக்கு தந்தவரே. அன்பினால் என்னை கவர்ந்தவரே, அன்பினால் என்னை கவர்ந்தவரே. பாடுவேனும் ஏசையா, பாடுவேனும் அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். பாடுகிறேன், இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன். பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன், இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன். தாயைப் போல என்னை தேற்றுகிறீர், தகப்பனைப் போல என்னை சுமக்கின்றீர். உம்மன்பு போதுமே ஏசையா, உம்மன்பு போதுமே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தக்க வந்தவரே, உம்மை என்னால் உயர்த்திடுவேன்.
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி. என்னவரே 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 என்னுடையவரே, என்னவரே 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 என்னுடையவரே. உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே. என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மனவாளரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மனவாளரே. என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே என்னவரே
என்னவரே என்னுடையவரே என்னவரே 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 என்னுடையவரே. எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே. என்னவரே என் ஆத்மநேசரே என்னவரே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே. என்னவரே 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 என்னுடையவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? காத்திருப்பது உடம்பை இளைக்கச் செய்யும், அது வரும்பொழுது ஜீவ விருட்சந்தமாகும் என்று சொல்கிறார். கண்டிப்பாக தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அனைத்தும் நன்மையாக இருக்கும். பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்க. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 47 துவங்கி 50 வரைக்கும். இன்றைக்கு தலைப்பு தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்ற தலைப்பு. இதன் மூலமாக இந்த வசனங்களை நான் பேசவிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. I want to magnify. ஆண்டவரே, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீர் பேசும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் யாரை தெரிந்து கொண்டீர்களோ அவர்களை தான் அழைப்பீர்கள். அப்படியாக இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் கடைசி மாத்திரம் உம்முடைய ஆவியானவர் எங்களோட வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிள்ளைகளே, இன்றைக்கு மத்தேயு 13வது அதிகாரத்தில் 47 துவங்கி 50 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்துக்கொள்ளும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மீனவன் கடலில் போகும் பொழுது அவன் வலைகளை வீசும் பொழுது, அந்த வலைகளை வீசும் பொழுது அதில் நிறைய மீன்கள் அகப்படும். அதாவது ஒரு விதமான மீன்களாக இருக்கிறது, பலவிதமான மீன்கள் அதில் அகப்படுவதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அது நிறைந்த போது அதை கடலில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே உலகத்தில் முடிவில் நடக்கும்.
தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலே இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சோலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடியும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த மீன்களை பிடிக்கும் மீனவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கூடைகள் நிறைந்த பிறகு, அதாவது அந்த வலையில் மீன் நிறைஞ்ச பிறகு அந்த கரைக்கு இழுத்து வந்து அவர்கள் உட்கார்ந்து அதை செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மீனாக செலக்ட் பண்ணி ஒரு கூடையில் போடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அப்படியாக நம்முடைய சொல்லுகிறார். அதாவது நிறைய பேருக்கு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அழைப்பு கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவர்கள் நிறைய பேராக இருக்கிறார்களா, குறைந்தவர்களாக இருக்கிறார்களா என்று அவர் பார்க்கிறார். அப்போ அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆண்டவர். கொடுக்கும் பொழுது அதில் என்னன்னாக்கா, அந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது எல்லாருமா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா என்று நாம் பார்க்குறோம். அப்பா அழைப்பை ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் சொல்கிறது, இந்த கூடையில் அவர்கள் நிறைந்த பிறகு அந்த மீன்களை பிரித்தெடுக்கிறார். அந்த மீனவன் பிரித்தெடுக்கிற ஒவ்வொரு மீனை போல தேவனானவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கிறார். இருந்த பொழுதும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். நீதிமான்களை அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். அப்படியாக அவர் செலக்ட் பண்ணி உட்கார்ந்து அதை நீதிமான்களோடு கூட எடுத்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கூடைகளை போடுவாராம். நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நம்ம அப்படியாக இருக்கும் பொழுது தேவனோடு கூட இணங்கி அவரோடு கூட நம் நீதிமான்களாக வாழும் பொழுதும், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களை வாழும் பொழுதும் தேவன் அப்படியாக நம்மை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நான் வாசிக்கும் பொழுது 49வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். அதாவது இயேசு வருகையின் காலத்திலே, அவர் வருகையின் காலத்திலே இப்படியாக நடைபெறும் என்று சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஆண்டவரோடு கூட செல்ல முடியும். தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் ஆண்டவரோடு கூட போக முடியாது. இதை நாம் நினைவில் கூறுவோம். இந்த காலத்தில் கூட சூழ்நிலையில் நிறைய பேர்கள் பல மாதங்களாக வீட்டில் இருக்கிறோம். சபைக்கு போக முடியாத காரணங்கள் அநேகள் உண்டு. இருந்த பொழுது நாம் அப்படியாக ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருக்கமாக இருக்கிறோமா, அதை ஆண்டவர் பார்க்கிறார் பிள்ளைகளை. அப்படியாக அவர் முடிவில் நடக்கும் காரியங்களை சொல்கிறார். இந்த 49வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலே இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலைகளை போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடியும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நம்ம நினைக்கலாம், சிலர் ஐயோ எப்போ சபை திறக்கும், போகலாம், எவ்வளோ மாதமாக நம்ம சபைக்கு போகாமல் இருக்கிறோமே அப்படின்னு கவலையோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டால் இனிமேல் சோம்பேறியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. 3 மாதம் 4 மாதம் திறக்கல, காலையில் எழுந்திரிச்ச எண்ணத்துக்கு சபைக்கு போகிறது இப்படியும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். இதனை ஞாபகத்தில் வைத்து இன்னும் நெருக்கமாக ஆண்டவருக்குள் நாம் வாழ்வோம் என்றால் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை நியமிக்கிறார், நீதிமான்களாக நியமிக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம இதில் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம், மத்தேயு 25:32 அதில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ அநேகரை அவர் அழைக்கிறார். அநேகரை அழைக்கும் பொழுது அதில் ஒருவன் மாத்திரம் அந்த விருந்துக்கு போகும் பொழுது அவர்கள் எப்படி போவார்கள், நல்ல வஸ்திரம் தரித்து போகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் அந்த நல்ல வஸ்திரம் தரிக்காதபடிக்கு ஏதோ போனமா சாப்பிட்டோமான்னு வந்ததுனால அவனை இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் பார்க்கலாம், நீங்கள் செம்மறியாடுகளையும் அதாவது ஆண்டவர் பிரித்தெடுக்கிறவராக. அப்புறம் கேட்குறாரு, நீ ஏன் நீ பரிசுத்த நல்ல உடையில உடுத்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு அவர் அழைப்பு கொடுத்த பொழுது, அது மத்தேயு 22:9-10 நம்ம வாசிக்கலாம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், அவனை ரெடியாக இல்லை. அப்போ ஆண்டவர் அவனை பிடிச்சி என்ன சொல்கிறாரு,
அந்த எஜமான் பிடிச்சி அவனை கடலில் அவனை வந்து அக்னிக்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறாரு. என்றைக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருப்போம். அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்மளை நியமிப்பார். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப பயந்து வாழ்க்கையில் நடக்கணும். அதாவது மீன்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தான் அவர்கள். எல்லாருமாக இருக்கும் பொழுது தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்களை தான் தெரிந்து கொள்வார். நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் முடியாது. Hallelujah. My beloved brothers and sisters, that we are going to meditate today. The scripture reading is taken from Matthew chapter 13, verse 47 to 50. How are you, everyone? Are you all happy and joyfully? We are in the Lord. May God bless each and every one of you. So that we will see this, Matthew chapter 13, verse 47 to 50. There we call, the title is, Who is God is choosing? God is choosing. Who are they? So we can go through this chapter 13, verse 47 to 50. Then we can read also, the kingdom of heaven is like this. Some fishermen throw their net out in the lake and catch all kind of fish. A fisherman, when we see, they throw the net to the sea and they can see a variety kind of fishes. Isn't it? So that they catch all these fishes, and what they do, they pull the net and they sit down and they will choose the fish what they want. But when we can read this chapter, we can see when the net is full, they pull into and they divide the fish. You see, they will select the fish which they want to select it. So that this verse is teaching for us, the kingdom of heaven is like that. When Jesus, many are called, but selective people, only few, when we read this. So God can give many of them callings, but God only choose them and they will be the selected people. So that we can see this chapter, many fish they catch hold, but they are selected only few. After that we can see the verse, the good one go into their basket, the worthless one are thrown away. It will be like this at the end of the age. See, when Jesus is coming, this is what is going to happen. When we are with God, God is selecting each and every one of us. We are away from Him, then we are not selective, we are not ready. So how could these things happen? The end of the day, if people are not selective, they all will put into the hell. So these are the things will happen in our life. So how alert we must be in while we are doing the ministry, we are the spiritual way of living. Even the shutdown, many people that we were thinking, 3-4 months we cannot go to the church and we are missing the church and the fellowship and all that. It's good. But some people will be backslide because they are used to 3-4 months they will be sleeping. I feel laziness to come to the church. I don't know. These are the things we need to be. During this time, we need to be very close with God. Very close with God. Meditate the verse, read the scripture, follow His instruction. God is what we're trying to do things in this world. Is everything according to the God's will. That's we must remember. So that we can see
the verse chapter 13 verse 50, and it will be thrown them into the wellness fire. Do you understand? Wellness fire means is the cremation they will do, that is called, it burns out everything, that kind of things, during when Jesus was coming, some people are not chosen, they all thrown into the hell. There will be pride and the fire. These are the things can happen. So why I am telling these things to you all, be ready all the time. Be alert. Be alert and praying to the Lord. One after one in this world is happening. So that this is the gospel that always is warning us and correcting us, my beloved brothers and sisters. Are we selected from God? Are we not? We have to choose. When we want to go to the Lord, we need to choose the right path. And we know what is happening in this world. So that, my beloved brothers and sisters, be alert. May God bless each and every one of us. Let us pray. Father, who art in heaven, Lord, help us and guide us, God, so that we be with us always and guide us and lead us by the Holy Spirit. Be prepared all the time, Lord. Bless each and every one of the children, so that they will be the chosen one for you, Lord. Help us and guide us, God. Thank you and praise you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக நாம் சந்திப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன்.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.